வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் விடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி வந்து நம்ம ட்ரூ மைக்கின்றார். ஸோ அவர் கொடுத்த சத்தியத்தை வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னே அவரோட சொந்த நாட்டில் ஸோ கிளாஸ்கோவில் அவர் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது இதுக்கு மேலே நான் வர டைமில் ஸோ நான் வந்து வேர்ல்டு டைட்டில் கொண்டுட்டு நம்ம நாட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது அவர் நிறைவேற்றிட்டாரு. ஸோ இப்போ கிளாஸ்கோவில் வந்து WWE ஒரு லைவ் ஈவென்ட் நடத்தியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ட்ரூ மைக்கின்றார் ஆசியா வேர்ல்டு டைட்டிலாக கொண்டுட்டு போய் ஸோ அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணி ஸோ அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு பேச்சு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அங்கே நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ குறிப்பாக வந்து நான் வந்து கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டு ஸோ 5 வருஷம் கழிச்சு திரும்ப என் நாட்டில் வந்து ஸோ நான் டைட்டில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் வந்து ஒரு மாசான ஸ்பீச் வந்து ஸோ கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லைவ் ஈவெண்ட்ல இருந்து நம்ம கோடியும் மறைமுகமாக வந்து தாக்கி பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ உண்மையான சாம்பியனுக்கு வந்து டிஷர்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ அவன் எப்போவுமே அந்த டைட்டில் அவன் வயிற்றுல கட்டிட்டு அவன் ஓப்பன் பாடியாகவே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி எதிராக பேசியிருக்கிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் எப்போ தான் சாம்பியனாக இருந்தாலும் ஸோ அவர் மேட்சை தவிர மீதி எல்லா டைம்லாம் வந்து டிஷர்ட்டு அப்படி இல்லைன்னா கோட் சூட்டு தான் போட்டு வருவார். ஸோ அதை தான் இவர் தாக்கியிருக்காரு. அடுத்ததான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஸோ இந்த 4 ரெஸ்லர்ஸ் தான் நம்ம WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஸாக இருந்தவங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ், கோடி ரோட்ஸ், ஜான் சீனா, அதுக்கப்புறமா நம்ம ட்ரூ மைக்கின்றார். ஸோ இந்த 4 பேர்த்தில் யார் அந்த டைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கம்பளை தட்டி சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் தான். ஸோ இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் பார்க்குறாருமே அவருக்கு ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த பிளட்லைனோட யாரால் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அதை தரமாக வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜான் சீனா ஸோ டம்புக்குள்ளே ஜெயிச்சார். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் ஸோ தலைவன் வந்து அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ரோமன் ரைன்ஸே தோக்கடிச்சு அந்த டைட்டில் ஜெயிச்சார். பட் அது எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்லர் தோக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரூ மைக்கின்றார் ஸோ தலைவன் கண்டிப்பாக இது தரமாக கொண்டு போவார். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு இதில் பிடிச்ச ரெஸ்லர் சேரலாம்னா ஸோ ரோமன் ரைன்ஸும் ட்ரூ மைக்கின்றார் தான் இந்த டைட்டிலுக்கு ஒருத்தா இருப்பாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோட நிலைமையை பற்றி தான். ஸோ அடுத்தது என்ன, நம்ம கோடியோட நிலைமை என்ன, ஸோ இதுக்கு மேலே அவர் என்ன பண்ண போகிறாரு. ஸோ டைட்டில் தோத்துட்டாரு, ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே ஜேக்கப் ஃபாட்டு கூட ஃபியூடு பண்ணுவாரானா கண்டிப்பாக பண்ணுவார். பட் இப்போதைக்கு அது நம்ம தள்ளுவோம். அந்த ஸ்டோர் லைனு ஸோ அவரோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கோடியோட ஹீல் டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் நல்லவனாக இருந்து ஸோ பெருசாக எதுவுமே சாதிக்க முடியல. டைட்டில் ஜெயிச்சார், பட்டு அதை வச்சு சம்பவங்களும் பண்ணார். பட் அதெல்லாமே ஒரு ஃபெயிலியர் லெவலே போயிட்டு இருந்து ஸோ ஃபைனலி அவர் நல்லவனாக இருந்தே பார்த்தீங்கன்னா டைட்டில் தோத்துருக்கிறாரு. ஸோ ஒரு வில்லன் வந்து உள்ள வந்து அவரை இன்டரப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ கடும் கோபத்தில் இருக்காரு. ஸோ சுற்றி வில்லன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சீண்டி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கோடி வந்து ஹில் டான் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் ஃபேஸ் டர்னாக இருந்து ரோமன் ரைன்ஸை தோக்க அடிக்கிறது வரைக்கும் அவர் ஃபேஸ் கேரக்டர் நல்லா இருந்து பட் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து செட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு ஹீல் வைப்பை பார்த்தீங்கன்னா தலைவன் தந்தானா ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ இப்போ டைட்டில் தோத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே கோடியோட ஒரு வில்லத்தனம் தான் பார்க்கணும்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக கோடிக்கு வில்லன் கேரக்டர் இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து செட் ஆகும் நல்லா. அடுத்ததான் நம்மளுக்கு இதுக்கு முன்னே ஒரு ரூமர் பார்த்துருந்தோம். ஸோ கோடியும் ட்ரூ மைக்கின்றாரும் சேர்ந்து தான் இந்த டைட்டில் சேஞ்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஈவன் ட்ரூ கூட ஓகே. ஸோ பட் கோடி எதுக்காக அவர் டைட்டில் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாருன்னு நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி இருக்க ஸோ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ திரும்பவும் ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காக வந்து கோடி அவரோட டைட்டில் வந்து தோத்துருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அவர் எதுக்காக நான் தோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ WWE வந்து கோடி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. அதாவது கோடி WWE சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இப்போ டைட்டில் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா எனக்கு வந்து இந்த டைட்டில் வந்ததுலேருந்து ஸோ என் குழந்தைங்க கூட வந்து கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் முடியல. ஸோ என் ஃபேமிலி கூட ஸோ இதனால் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த டைட்டில் மட்டும் இப்போதைக்கு டைட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக என் ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில்
தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் தான் சொல்லியிருக்காராம். ஸோ இதனால ட்ரிபிள் ஹெச் வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது 100% அஃபிஷியலா இல்லை ரூமர்னா ஒரு வதந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரில. அதான் கோடியோட டைட்டில் ரெயின் தெரிய வந்திருக்கு. ஸோ எத்தனாவது நாளில் வந்து அவருடைய 2வது முறை இந்த டைட்டிலை வின் பண்ணதா தோத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ 159 நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலை ஸோ 2வது முறையாக ஜெயிச்சு ஸோ தோத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஸோ இந்த 4 ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அதாவது அதில் ஒரு டேக் டீம் வேறு இருக்குது. ஸோ இந்த 4 சம்பவங்கள் தான் வந்து இந்த நியூ இயர்ஸில் வந்து ஸோ டைட்டிலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த டைட்டில் சேஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டை தட்டுங்க. ஸோ எனக்கு பர்சனலி எல்லா டைட்டில் சேஞ்சுமே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பிடிச்சது ட்ரூ மைக்கின்டரோட டைட்டில், அந்த ட்ரூ மைக்கின்டர் டைட்டில் ஜெயிச்சது தான். ஸோ பிடிக்காதது அப்படின்னா ஸோ பெக்கிலேருந்து திரும்ப ஐசி டைட்டில் ஜெயிச்சது. சரி, கோடி ரோட்ஸோட அடுத்த பிளான் வந்து அவர் ஹீல் டர்ன் பண்ண போறாருன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்னொரு ரூமருமே கிளம்பி இருக்கு. ஸோ நம்ம இது ஷாக்கிங் ஆகிறதுக்கு ஸோ இதே கிடையாது. ஈவன் கோடி ரோட்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கான ராயல் ரூமில் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்த ரூமர் வேறு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணாலும் கூட ஃபேன்ஸ் வந்து வெதுக்கணும். ஸோ உடனெல்லாம் வெதுப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ராயல் ரூமில் ஜெயிச்சாருன்னா வெறுப்பாங்க, என்னடா இவரை ஓவராக புஷ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ இப்போ தானே டைட்டில் தோத்தாரு. ஸோ அதுக்காக அடுத்ததும் அவரை ஒரு மெயின் ஈவென்ட் ரெஸ்ல்மேனியாக்கி கொண்டு போய் ஸோ அங்கேயும் அவரை வந்து டைட்டிலுக்காக மோதோட போறீங்களான்னு சொல்லி ஸோ இவரை ரொம்ப பூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்காக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் கோடி எங்குமே இடிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் பார்த்த மாதிரி ஸோ கோடி டைட்டில் தோத்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான். பட் திரும்பவும் அவர் டைட்டிலுக்காக வருவாரான்னு சொல்லி தெரில. சரி, ஓகே. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஸ்டோர் லைன் தான். ஸோ டபிள்யூடபிள்யூல அப்படியே டைட்டில் பக்கம் போனாலும் கூட வச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் இங்கே இடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததான் நான் சொல்ல போகிறது வந்து கவனமாக கேளுங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடிக்கான பார்ட் 3 மேட்ச் நடக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரில. பட் டபிள்யூடபிள்யூ ரொம்ப நாள் பிளான் பண்ணிருக்கிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸுக்கும் ஸோ ரோமன் ரைன்ஸுக்கும் பார்ட் 3 மேட்ச் ஒன்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு நினச்சிருந்தோம். ஸோ இப்போ ரெஸ்ல்மேனியா யாரோ நெருங்கிடுச்சு. ஸோ இதில் ஸ்டோரி ஏதாவது டெவலப் பண்ணுவாங்களான்னு சொல்லி சும்மா ஒரு டிஸ்கஷன் வேணால் பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம இந்த ஒரு விஷயம் பார்த்தோம் தெரியுமா, ஸ்மாக் டவுனில் டைட்டில் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து நம்ம ஜாக் ஆஃப் ஃபார்டு தான் இருந்தார். ஸோ ஜாக் ஆஃப் ஃபார்டு தான் ஸோ கோடி அட்டாக் பண்ணி அவரை தோக்க வச்சாரு. ஸோ ஒரு வேளை நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து ஜாக் ஆஃப் ஃபார்டு அனுப்பியிருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ ஜாக் ஆஃப் ஃபார்டு கூட இந்த இன்ஜுரினால ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ரிட்டர்ன் வந்தார். ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் ஜாக் ஆஃப் ஃபார்டு ஒரு ஃபேஸ் கேரக்டராக இருந்தார். பட் இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கில் அவர் ஹில் டவுன் பண்ணார். ஸோ அதுக்கான ரீசன் இன்னும் வரைக்கும் அப்டேட் தெரிய வரல. ஸோ ரோமன் ரைன்ஸும் இப்போ ரிட்டர்ன் வரல. ஸோ 2 பேருமே ஒரு ஹீலாக இருக்கக்கூடாது. எதுக்காக ஜாக் ஆஃப் ஃபார்டுவை வந்து ஸோ அவரோட டைட்டில் திரும்ப அவருக்கு வேணுங்கிறதுக்காக ஸோ கோடிக்கிட்ட இருந்த டைட்டிலை லாஸ் பண்ண வச்சார் அப்படின்னு வேற ஒரு கேள்வி வருது. ஈவன் ட்ரூ மைக்கின்டர் கூட ரோமனுக்கு ஒரு எதிரி தான். ஸோ இதனால தான் ஜாக் ஆஃப் ஃபார்டு ட்ரூ மைக்கின்டருமே அடித்து தள்ளினார். ஸோ 2 பேர்த்தையும் கிராஸ் பண்ணணும்னு தான் வந்திருக்காரு. பட் அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ வந்து டைட்டில் வின் பண்ணார். ஸோ இதே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி நைட்டா. ஸோ இதை எப்படியோ வந்து நம்ம கோடி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இதுக்கும் மேலே ஸோ ரோமன் ரைன்ஸுக்கும் கோடிக்குமான ஃபியூட் வந்து இப்படியே ஒரு 2-3 மாதம் டெவலப் பண்ணி ரெஸ்ல்மேனியா 42ல் இவங்களுக்கான பார்ட் 3 மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இதெல்லாம் 100% நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஸோ ஒருவேளை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வர நம்ம கோடி ஹீல் டர்ன் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த கதைக்கு, அதாவது நான் இப்போ சொன்ன கதைக்கு கோடி வந்து ஒரு ஃபேஸ் கேரக்டராகவும் ஸோ ரோமன் வந்து ஒரு வில்லன் கேரக்டராக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட் ஒருவேளை 2 பேருமே வில்லன் கேரக்டராக மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னே நடந்த 2 மேட்ச்லையுமே கோடி தான் ஃபேஸ் டர்னாக இருந்தார். பட் இந்த தடவை 2 பேருமே வில்லனாக இருந்து ஸோ ரெஸ்ல்மேனியா 42ல் ஒருவேளை மேட்ச் பார்ட் 3 நடந்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டுங்க. அடுத்ததாக திரும்ப ஒரு டைட்டில் சேஞ்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது ஸ்டெஃப்னி வாக்கர் விசஸ் ரெக்கோல் ராட்ரிகஸ்க்கான ஒரு ஃபியூட் இருக்குது. ஸோ குறிப்பாக இப்போ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற ஸோ ஸ்டெஃப்னி வாக்கருக்கு வந்து ஆங்கிளில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் அவங்க வந்து டைட்டிலே ரிலீங்கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இப்போ அவங்க ரெக்கோல் ராட்ரிகஸ் கூட ஒரு மேட்ச்சில் ஒரு ஃபியூடில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்துக்குமான மேட்ச் வந்து இப்போ ரூமராக என்ன கிடச்சிருக்குன்னா ஸோ ராயல் ரூம்பலுக்கு முன்னையே வந்து நடந்துடும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து இவங்க 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி
ஸோ ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் நமக்கு தெரிய வரல. ஸோ இப்போதைக்கு ஒரு அந்த மேட்ச் ராயல் ரம்பிளுக்கு முன்னே நடந்துச்சுன்னா ஸோ நம்ம ஸ்டெஃப்னி வாக்கருக்கு மேட்சே பண்ண முடியாத சூழ்நிலையோ ஸோ அவங்க சர்ஜரி பண்ணுற மாதிரியோ இல்லைனா ரெக்கவர் டைமில் இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ ரெக்கல் ராட்ரிகஸ்ட்டு அந்த டைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து தோற்றுருவாங்க. ஸோ இப்போ WWE டைட்டில் சேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இதையும் சேர்த்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரூமர் கிடச்சிருக்கு. அடுத்ததா செல்சியா கிரீன் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஜாக் ரைடர் திரும்ப WWE வந்ததை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக WWE வந்து திரும்பவும் ஜாக் ரைடரை கொண்டு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஜான்சனா தான். ஸோ ரீசெண்ட் டைமில் WWE ஒரு டோர்னமெண்ட் நடத்தியிருந்தாங்களா. ஸோ லாஸ்ட் டைம்ஸ் நவ் டோர்னமெண்ட்டில் ஸோ அதில் ஜாக் ரைடர் வந்திருந்தாரு. ஸோ அது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜாக் ரைடர் WWE அந்த ஒரு மேட்சுக்காக மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜான்சனா அந்த மேட்சை பார்த்துட்டு ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம கம்பெனிக்கு தேவை. ஸோ இவனை கண்டிப்பாக நம்ம WWE தேவை அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் நிறைய இடங்களில் வந்து WWE வந்து ஜாக் ரைடரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஸோ இதுக்காக தான் வந்து WWE வந்து ஸோ அவரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஸோ ஒரு ரீசனாக வந்து நம்ம செல்சியா கிரீன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ் இப்போ நம்ம அதாவது ரொம்ப நாளாக ஃபேன்ஸே காத்துட்டு இருந்தாங்க. பட் WWE அதெல்லாம் சொல்லதை கேட்கல. பட் ஜான்சினா ஸோ அவர் கேட்டாத ஒரு விஷயத்த வந்து WWE பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விருப்பத்தை அவர் லாஸ்ட் ரன்னில் எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. பட் அவர் வந்து ஒரு விருப்பமாக ஒரு ரெஸ்லர் வந்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இப்போ ஜாக் ரைடர் WWE வந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் பக்கம் வர்றது மாதிரியான ஒரு ஃபீல்டாக பண்ணுறாரு. பார்க்கலாம் அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அவரை ஜான்சனாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து ஒன்றை மட்டும் தெரியுது. ஸோ ஜாக் ரைடரோட திறமை மேலே நம்பிக்கை வச்சு WWE கொண்டு வரல, ஜான்சனாக சொன்னதுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால் ஜாக் ரைடருக்கு திறமை இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்லை, அவர் ஒரு வெல் டேலண்ட் பர்சன் தான். பட் WWE ஏதோ அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. பார்க்கலாம் இப்போவாது இதுக்கு மேலே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அடுத்த அப்டேட் வந்து நம்ம கிறிஸ் ஜெரிகோவை பற்றி தான். ஸோ கிறிஸ் ஜெரிகோ வந்து இப்போ TNAவோட ஒரு ரன்னாக வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாராம். ஸோ அவரை நம்ம WWE ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அவர் வந்து ஸோ TNAல வெரி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ WWEயும் TNAயும் வந்து ஒரு கொலாபில் இருக்கிறதுனால ஸோ இப்போ அவர் WWE ரிட்டர்னில் மேபி ரிட்டர்ன் வந்துடுவார். பட் அவரோட கடைசி ரனில் ஒரு சில மேட்சஸ் அவர் TNAலையும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ அடுத்ததாக WWE வந்து இப்போ அஃபிஷியலி ஜார்டன் கிரைஸ் வந்து ஸ்மாக்டவுன் ராஸ்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதான் நமக்கு வந்து உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக வந்து பியாங்கா பலார் தான் 2026க்கான உமன்ஸ் ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் பற்றினா கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ லிவ் மார்கன் கூட மேபி வந்து ஸோ சர்ப்ரைஸாக வந்து இந்த வருஷத்துக்கான ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஸோ லிவ் மார்கன் ஜெயிச்சான்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பியாங்கான்னா கொஞ்சம் போர் அடிக்குது. அடுத்ததான் மேட் ஹார்டி வந்து ஒரு டீசர்ஸை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ இப்போ TNA WWE கொலாபில் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் கண்டிப்பாக WWEலாம் அப்பியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய மேட்சை வந்து ஆசையை தூண்டி விட்டார். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு டேக் டீம் மேட்சஸ்க்காண்டி ஊசோஸ் விசஸ் நியூ டே விசஸ் ஹார்டி பாய்ஸ்க்கான ஒரு மேட்ச்சு வந்து ரெசல்மேனியா 42 நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ நான் அந்த ஒரு மேட்சுக்காண்டி ரொம்ப அவளுடன் இருக்கேன், பார்ப்போம் நடக்குதானே. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து சாம் ராபர்ட்ஸ் வந்து விருப்பம் தெரிவிக்கிறாரு. ஸோ ட்ரோ மேக்கின்டையர் விசஸ் எல்ஜா டிராகனாக்கான மேட்ச் வந்து ஸோ ராயல் ரம்பிள் பேப்பரியில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ அதுவும் வேர்ல்டு டைட்டிலுக்காக ஸோ நடந்தனா எப்படி இருக்கும்னு சொல்லி கமலை தட்டுங்க. நடந்தாலும் சூப்பராக இருக்கும், ரெஸ்லிங் வைஸ் பார்க்குறதுக்கு அருமையாக தான் இருக்கும். பட் WWE நடத்துவாங்களான்னு தெரில. ஸோ அடுத்ததாக ரெசல்மேனியா 42 பற்றி நம்மளுக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WWE கிட்ட பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து பிளான்ஸ் வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்களா. ஸோ WWE அதாவது ரெசல்மேனியா 42 மெயின் ஈவெண்ட்டாக என்ன மேட்ச் இருக்கணும், ஸோ என்னென்ன மேட்ச் எல்லாம் இருக்கணும், அதில் எந்தெந்த ரெஸ்லர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க, ஸோ எந்தெந்த ரெஸ்லர்ஸ்லாம் நமக்கு தேவை, ஸோ அந்த மேட்சில் யார் ஜெயிக்கணும், ஸோ அப்படிங்கிற ஸோ டோட்டல் பிளான் வந்து ரெசல்மேனியா 42 WWE வந்து ஃபுல்லி போட்டு வச்சுட்டாங்களாம். ஸோ இன்ஜுரியில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெசல்மேனியா 42க்கு வர முடியாத ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு ஸோ யாரெல்லாம் இப்போ நம்மள்கிட்ட தயாராக இருக்கிறாங்க ரெசல்மேனியா 42க்கு இவங்கெல்லாம் கண்டிப்பாக வருவாங்களா அப்படின்னு சொல்லி டோட்டல் பேக்கேஜாக வந்து ஸோ ரெசல்மேனியா 42க்காக வந்து ரெஸ்லர்ஸை தயார் பண்ணிட்டாங்களாம். ஸோ இது இப்போதைக்கு இது வந்து ரூமராக கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ரெசல்மேனியா 42ல டோட்டல் பிளான் வந்து இப்போ WWE கச்சிதமாக போட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ எல்ஐ நைட்டை பற்றி ஒரு அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எல்ஐ நைட் போன மாதம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்லர்ஸ்லாம் சேர்ந்து ஸோ நம்ம எல்ஐ நைட் வந்து அட்டாக் பண்ணி போட்ட மாதிரி கண்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவரோட ரிட்டர்ன் வந்து ஜனவரி மாதம் தான் இருக்கும். ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு நடக்கிற ஸ்மாக்டவுன் எபிசோடு அப்படி இல்லைன்னா ரா எபிசோடில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இப்போ வரைக்குமே வந்து நம்ம எல்ஐ நைட் வந்து ரிட்டர்ன் ஆகலை. ஸோ இப்போ தான் எல்ஐ நைட் வந்து ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபுல் செலக்ட் வந்து நமக்கு ஒரு அப்டேட் தந்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து நம்ம எல்ஐ நைட் ஒரு வேளை ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால. ஸோ எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் வராரா இல்லைன்னு. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெனிவே நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ மெனிவே நியூஸில் வந்து ரெசல்மேனியா 43க்கான பிளான் தான். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ ராக்கு வந்து ரெசல்மேனியா 43ல் அவரோட கடைசி மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக சவுதி கவர்மெண்ட் வந்து ஸோ பல $1 மில்லியன் வந்து ராக்குக்காக ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இதனால ரெசல்மேனியா 43 சவுதியிலே நடக்குதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் ராக்கு மாதிரி ஒரு பெரிய லெஜெண்ட் வேறு அங்கே ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ இப்போ இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அந்த ரெசல்மேனியா 43ல் ஸோ ராக் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுனால ஸோ அந்த ரெசல்மேனியா 43ங்கிறதே அதாவது ரெசல்மேனியாங்கிறதே ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்லேயும் இன்னும் பெரிய ஈவெண்ட்டாக வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் ஆக்டிடியூட் எராவை சேர்ந்த நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை வந்து கூட்டு வர போகிறாங்க. ஸோ உதாரணமாக அந்த ஆக்டிடியூட எராவை சேர்ந்த நிறைய பேர், உதாரணமாக ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், ராக்கு, ஸோ அதுக்கப்புறமா ரிக் ஃப்ளேரு, ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் இருந்த லெஜண்ட்ஸு ஈவன் ஜான்சனாக கூட ஏதாவது ஸ்பீச் ஏதாவது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரேண்டி எர்டன், ஸோ அந்த பழைய ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க தெரியுமா. ஸோ ஒரு 2001 இருந்து 2005 அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் ஸோ இந்த ரெசல்மேனியா 43க்காக வந்து கூட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சவுதி கவர்மெண்ட் பல $1 மில்லியன் வந்து WWE கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ரெசல்மேனியா 42 இன்னும் சில மாதங்களில் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெசல்மேனியா 43 தான் ஸோ அதான் பெரிய லெவலில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஸோ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.